ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமரு குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு மார்கழி மாதம் மீன ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பழைய வீடியோ டிலைட் ஆனாலும் புதிய வீடியோவில் வர்றேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு கிடைத்திடும். இந்த 2025ஆம் ஆண்டு மார்கழி மாதம் மீனராசிக்கு கடந்த 2.5 மாத காலம் ராசிநாதன் குரு வக்கரம் பெற்று ராசியை பார்த்தாரு. வெகு படு சூப்பராக இருந்துச்சு. இப்போ பழையபடி மார்கழி 6ஆம் தேதி உங்களுக்கு 4ஆம் இடத்துல வர்றாருங்க. என்ன அது ஒன்று உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் வேலை பார்த்தீங்க, அடுத்து டென்ஷனோட வேலை பார்க்கக்கூடியதை ஏற்படுத்துவார். ஏன்னா 12ல் விரையச்சனி வேறு இருக்கிறாரு. உங்களுக்கு எல்லாமே சனி உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்காங்க, ஜென்மத்தில் கிடையாது. ஜென்மத்தில் வந்து அடுத்த வருஷம் 2026 மார்ச் 6ஆம் தேதி பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு வர்றாரு. அதனால் அது வரைக்கும் விரையச்சனியில் இருக்காங்க. இந்த விரையச்சனி காலத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் மெயினாக அதாவது ஆடம்பர பொருள்களை பூராமே அடகு வைத்தோ இல்லை விற்றோ இடம்பொருள் வீடு வாசல் வாங்கி கடன்பட்டு உடன்பட்டு ஒரு நெருக்கடியாக இருக்கும்போது உங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த குளறுபடியும் இல்லாமல் வருவாயை ஏற்படுத்தும். இந்த ஏடசனி காலத்தில் இதாக செய்யணும். அதாவது இது சேஃப்டிக்கான சுப விரையன்போம். ஆடம்பர பொருள் வாங்கி பலபலம் இருக்க விட மாட்டாது. ஒரு வெள்ளச்சட்டை போகிறேன்னு வச்சுக்கலேன், அதே அழுக்காக்கி விட்டுருவார் சனி பகவான். அப்புறம் அதற்குண்டான அமைப்புகளை வந்து மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் மீனராசினியர்கள் புறாமே. அப்படிங்கும்போது உங்களுக்கு மார்கழி 6ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு வந்து 10ஆம் இடத்தை தொழில்ஸ்தானத்தில் பிரச்சனை இல்லாமல் விடும். உத்தியோகத்தில் நல்ல அமைப்புகளை கொடுக்கும், நல்ல மாற்றங்களை உண்டாக்கும், முன்னேற்றங்களை உண்டாக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே இது 10ஆம் இடத்துல போய் சுயதொழில் புரிவதற்கு பல நன்மைகளை ஏற்படுத்தும். பல வாய்ப்புகள் தேடி வரும். அதே இது புதிய தொழில் தொடங்குவதற்கு அதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். அதை இந்த மாதம் அற்புதமான மாதமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். சற்று கவனமுடன் படித்து மதிப்பெண் எடுப்பார்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு சற்று கவனமுடன் இருந்தால் பாதிப்பு இல்லாமல், அதாவது அரியர் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இந்த மீனராசி நேயர்கள் பூராமே வந்து கணவன் மனைவி விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நல்லது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டும். இன்னும் ஒரு 2 மாதங்கள் காலகட்டங்களில் உங்களுக்கு குரு நல்ல மாற்றங்களை கொடுப்பாரு. அப்போ கொடுக்கும்போது திருமணங்கள் முடிந்துவிடும். அதனால் மீனராசி நேயர்கள் வந்து பயப்பட தேவையில்லை. அதாவது திருமண வயதை கடந்துருச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புறாமே கொஞ்சம் சற்று தாமதமாக அமைந்தாலும் அற்புதமான வரனாக அமையும். உங்களுக்கு மீனராசி நேயர்கள் புறாமே அற்புதமான அமையும். உங்களுக்கு இந்த மீனராசி நேயர்கள் புறாமே கொஞ்சம் கவனமாக வந்து இருந்து கையாண்டு ஜாதகத்தை பார்க்க வேண்டும். அதே இது படிக்கும் மாணவர்கள் கொஞ்சம் சற்று கவனமுடன் படித்தால் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒரு 18 வயதுலேருந்து 20 வயது 25 வயதுக்குள் இருக்கிறவர்களுக்கு வண்டி வாகனத்தில் போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வயதானவர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. 50 வயது 60 வயதுக்கு மேலே கடந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நடுத்தர வயதினர்கள் பூராமே அற்புதமான மாதமாக அமையும் இந்த மாதம் உங்களுக்கு. இந்த மீனராசி நேயர்கள் பூராமே வணங்க வேண்டிய தெய்வம் சனிக்கிழமை காலை 9 to 10:30 கால பைரவருக்கு 2 மிளகு விளக்கு போட்டு, அது நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு போய் போட்டால் ரொம்ப நல்லது. அதாவது ஒரு முடிச்சு சிவப்பு துணியில் வந்து ஒரு முடிச்சில் 27 மிளகு சுற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் கொண்டு போய் 27 முடிச்சு சுற்றிக்கோங்க. 2 முடிச்சு எடுத்துக்கோங்க. 54 மிளகு, 2 முடிச்சுக்கு 54 மிளகு எடுத்து கொண்டு போய் பைரவருக்கு நல்லெண்ணெய் கொண்டு போய் ஊற்றி நல்லெண்ணெய் தீபம் போட்டு மிளகு விளக்கு போட்டு அரளிப்பு வாங்கி அர்ச்சனை பண்ணுறது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.